ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வரலாறு என்றால் என்ன. 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதில் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரலாறு அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த வரலாறுங்கிற வார்த்தை கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹிஸ்டோரியாங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல், அதுதான் அதோட மீனிங். அடுத்தது நாணயவியல்ங்கிறது நாணயங்கள் பற்றிய படிப்பு. அடுத்தது கல்வெட்டியல்னால் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. வரலாற்று தொடக்க காலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்று தொடக்க காலம்னு சொல்கிறாங்க. அடுத்தது அசோகரை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த லெசனில். அசோகர் ஒரு மௌரிய பேரரசர். அவர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் இவர் தான். அதே மாதிரி உலகத்திலேயே முதலாக விலங்குகளுக்குன்னு தனியாக மருத்துவமனை ஆரம்பித்ததும் இவர் தான். அடுத்தது 24 ஆரச்சக்கரம், நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஆரச்சக்கரம் அசோகரின் சாரநாத் கட்ரூன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு வரை இவரை பற்றின தகவலே நம்ம வரலாற்று குறிப்புகளில் இடம்பெறலை. அதுக்கு பிறகு நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் நிறைய ஆய்வுகள் செய்யும்போது தான் நமக்கு அசோகரை பற்றின தகவல்கள் கிடச்சிது. அதில் முக்கியமானவங்க வில்லியம் ஜோன்ஸ், சேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்க 3 பேர் தான் இந்த மாதிரி அசோகர்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது இவங்களோட ஆய்வுகள் மூலியமாக தான் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக சார்லஸ் ஆலன் அசோகர் பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்து பேர் பார்த்திங்கன்னா த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்த புத்தகத்தை தான் சார்லஸ் ஆலன் அசோகர் பற்றி எழுதியிருக்காரு. அடுத்தது இந்தியாவில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள்னு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில் பார்த்திங்கன்னா. அதில் ஆதிச்சநல்லூர், ஹல்லூர் இது ரெண்டும் இரும்பு காலத்தில் சேர்ந்த அகழ்வாய்வில் இந்த இரும்பு காலத்தை பற்றின கருவிகள்லாம் அங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது லோத்தலில் வெண்கல காலம் தொடர்பான கருவிகள் கிடச்சிருக்கு. பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம் இந்த 3 இடத்துலையும் பழைய கற்கால கருவிகள் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பையம்பள்ளி, பிரம்மகிரி, கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜலி ஹேட்டிங், புர்ஜஹோம், மெஹர்கர் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு புதிய கற்காலத்தை பற்றின தகவல்கள் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வரலாற்று ஆதாரங்கள்னு பார்த்தோம்னா தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் இதெல்லாம் தொல்பொருள் சான்றுகளில் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நினைவு சின்னங்களில் பார்த்திங்கன்னா அரண்மனை, கோட்டை, கோவில்கள், ஸ்தூபி, மடங்கள் இதெல்லாம் நினைவு சின்னங்களாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி கல்வெட்டுகள்னு பார்த்திங்கன்னா பாறை கல்வெட்டு, கோவில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண், செப்பேடுகள் இதெல்லாம் கல்வெட்டுகளில் நமக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் நாணயங்கள் இதெல்லாம் தான் தொல்பொருள் சான்றுகளாக நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இலக்கிய சான்றுகளில் பார்த்திங்கன்னா காப்பியங்கள் அல்லது பாடல்கள், அதே மாதிரி வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களோட நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், அதே மதச்சார்பற்ற இலக்கியங்கள். இதெல்லாம் மதச்சார்புள்ளதுன்னு பார்த்திங்கன்னா இதிகாசங்களும் பக்தி இலக்கியங்களும். இதிகாசம்னா எதுன்னு உங்களுக்கே தெரியும், ராமாயணம், மகாபாரதம். அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் தான் இலக்கிய சான்றுகளாக கிடச்சிருக்கு. இந்த லெசனில் இவ்வளோதான்ப்பா இருக்குது. இதை விட்டால் புக் பேக் மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா போதும், இந்த லெசனே முடிஞ்சுது, அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன லெசன் தான், இதில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது இந்த லெசனோட புக் பேக் பார்க்க போகிறோம். சரியான விடை கேட்டிருக்காங்க. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் மூலியமாக தான் தன்னோட உணவை சேமிச்சுக்கிட்டான். அடுத்தது கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துகளை பார்த்திங்கன்னா கூற்று சொல்லியிருக்காங்க, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர்னு. இது சரிதான். அடுத்தது காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். இப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான்.
இதுக்கு ஆ தான் ஆன்சர். அடுத்தது, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னா, இதையெல்லாம் அருங்காட்சியகங்களில் வச்சு தான் நம்ம பாதுகாத்துட்ருக்கோம். அதனால் அருங்காட்சியகங்கள் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது, தவறான இணையை கண்டுபிடிக்க. பழைய கற்காலம், அதில் கற்கருவிகள் தான் பயன்படுத்தினாங்க, அப்போ அது சரி. அடுத்தது, பாறை ஓவியங்கள் குகையோட சுவர்களில் தான் வரைஞ்சிருந்தாங்க, அதுவும் சரி தான். செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரமாக தான் இருந்தது, அதுவும் சரி தான். பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. ஏன்னா முதல்ல நாய்களை தான் பழக்கப்படுத்தியிருந்தாங்க, பூனைகள் கிடையாது. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, இது சரிதான். வேட்டையாடுதலை குறிப்பதற்காக ஓவியங்கள் இருந்தன, ஆமாம், அவங்க வேட்டையாடினதை தான் ஓவியங்களாக குகைகளில் வரைஞ்சிருந்தாங்க, அதுவும் சரிதான். பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தனன்னு சொல்கிறாங்க, இது தப்பு. ஏன்னா பாறைகளில் கிறுக்கல்கள் மாதிரி தான் வரைஞ்சிருந்தாங்க ஓவியங்களை, அவங்க வண்ணங்கள்லாம் யூஸ் பண்ணி வரையலை, அப்போ இது தப்பு. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் பார்த்திங்கன்னா குகைகளில் தான் வாழ்ந்தாங்க. அடுத்தது, வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்டோம்னா ஹிப்போக்ரட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள்னு கேட்டிருக்காங்க. பாக்ஸில் பார்த்தோம் ஏற்கனவே, கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்களில் தான் வரும். அடுத்தது, அசோகர் சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 24 ஆரக்கால்கள். அடுத்தது, சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க, இது சரிதான். பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன, இதுவும் சரிதான். அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது, இதுவும் சரிதான். ஏன்னா அசோகர் புத்த சமயத்தை தான் பரப்புனார். இது நான் உங்களுக்கு பாயிண்டில் கொடுத்தனான்னு தெரியல, இது தெரிஞ்சுக்கோங்க. அசோகர் புத்த சமயத்தை தான் பரப்புனார் நாடு முழுதும், அதனால் அதுவும் சரிதான். அடுத்தது, பொறுத்துக. பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் பார்த்தோம்னா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள்னு சொல்கிறோம். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம். அவ்வளோதான்ப்பா, இந்த லெசனில் உள்ள 1 மார்க்ஸும் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் யூனிட் 2க்கான வீடியோ பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லா லெசனையும் பார்க்க போகிறோம். பாய்.